பார்ப்பார். பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபண்டு பண்ண முடியுமா இருந்தால் அவர் வந்து ஓகே சார் நான் 35 லட்சம் கொடுத்துட்றேன்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாரு. சார் 35 லட்சத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆகலை, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள், மிச்சம் 25 லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு ஃபண்டு பண்ணுறேன் அப்படின்னு. அது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து யாருக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி மண்டி வச்சுருக்காரு, இல்லை ஒரு கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கும். அவங்க கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கவங்க வந்து சோலார் போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் பேங்க் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள சப்போர்ட் பண்ணி ஒரு சோலார் போடணுன்ற அந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியிலிருந்து எப்படி மின்சாரம் எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மனிதனோட கண்டுபிடிப்பில் மின்சாரமே மிக அரியதான ஒரு கண்டுபிடிப்பு. அதில் மின்கட்டணம் கட்டி நம்ம அரசாங்கத்திடம் வாங்குற போது பயனாளிகளுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, அதிகமான கட்டணம் செலவிட வேண்டியதாக இருக்குது. மின்சார பற்றாக்குறை வேறு, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்கிறத பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி சூரிய எனர்ஜியை எடுத்து, சோலார் எனர்ஜியை எடுத்து, அதில் மேலே ரூஃப் டாப்பில் கிரவுண்டில் எல்லாம் சோலார் பேனல் அமைச்சு அதிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. இதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு ஓஆர்பிங்கிற கம்பெனிலேருந்து கொசிமாவுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க. அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி நிறையா இடங்களில் அந்த மாதிரி பேனல் அமைச்சு கொடுத்து இதுக்கு லோனெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இது சோலார் பேனல் எப்படி அமைக்கலாம், எந்த இடத்துல அமைக்கலாம், அதைய அமைக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறது, அவங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. ஓஆர்பி கம்பெனி மேனேஜர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை நான் சொல்கிறத விட விவரமாக அவங்க சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி தொழில் பண்ணுறவங்களா, மாதம் 20,000 ரூபா கட்டுறீங்களா, அப்போ உங்களுக்கு அவசியமான வீடியோ இதை பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதில் போனீங்கன்னா முதல்ல 3,000 ரூபா தான் என்னமோ செலவாகுது லோன் அடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாகவே கரண்ட்டு வாங்கிக்கலாம். எப்படி சாத்தியன்னு பாருங்கள். ஃப்ரீயாக கரண்ட் கிடைக்குதுன்னா எவ்வளவு நம்மளுக்கு லாபம் கிடைக்க போகுது. வீடியோவை பாருங்கள், உணருங்கள், பயன்படுத்துங்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கொசிமாவினுடைய பொறுப்பாளர்களையும், கொசிமாவினுடைய உறுப்பினர்களையும், விருந்தினர்களையும் கொசிமாவின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மின்சார கட்டணம் என்பது எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இப்பொழுது மின்சார கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வரும் காலத்திலே மின்சாரத்தை பயன்படுத்தி தொழில் செய்ய முடியுமா என்கின்ற நிலை இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் மின்சார உற்பத்தியும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பற்றாக்குறையாக நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்சார உயர்வும் அதனுடைய கட்டணமும் உயர்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தகுந்தாற்போல் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே இன்றைய தினம் ரூப்டாப் சோலார் கொண்டு வரப்பட்டு இந்தியா முழுவதும் பரவலாக அது ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் மேற்கூரையிலும் போடப்பட்டு அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவர்களே உற்பத்தி செய்கின்ற நிலையை இன்றைய தினம் இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே நாம் போடுகின்ற ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் முடிந்தளவு அவர்கள் அந்த மானியத்தை கொடுப்பதற்கு அல்லது கடனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். இதில் முக்கியமாக மத்திய அரசு தான்
இந்த எம்எஸ்எம்ஐயினுடைய செக்டாருடைய வளர்ச்சிக்காக மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த ரூஃப்டாப் சோலாரை போடுவதற்கு மிகப்பெரிய ஆக்கமும் ஊக்கமும் இந்த தினம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே சென்ற மாதம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டிருக்கின்ற ஓஆர்பி எனர்ஜி என்கின்ற கம்பெனி என்னை வந்து சந்தித்த பொழுது நான் அவரிடத்திலே 10ஆம் தேதி அவரிடத்திலே தேதி கொடுத்திருந்தேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் 10ஆம் தேதி வேறொரு நிகழ்வு நம்ம கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஜேம்ஸ் அவர்களுடைய பாராட்டு விழா நிகழ்ச்சி அன்றைய தினம் திடீரென்று அமைக்கப்பட்ட காரணத்தினால் இவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன், இது தவிர்க்க முடியாதது, நாங்கள் கண்டிப்பாக போய்த்தான் தேர வேண்டும், ஆகவே தயவு செய்து வேறொரு தேதியை மாற்றி கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர்கள் 17ஆம் தேதி இன்றைய தினம் நிர்ணயம் செய்து எனக்கு மெயில் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பினார்கள். நானும் அதை ஓகே என்று சொல்லிவிட்டேன். இடையிலே கொசிமா தினம் என்கின்ற ஒரு தினம், மகத்தான தினம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அதற்கான வேலைகள் தொடர்ந்து மும்முரமாக இந்த ஒரு வார காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென்று மின்சார வாரியம் இன்றைய தினம் 17ஆம் தேதி பவர் கட் என்று அனௌன்ஸ் பண்ணிவிட்டார்கள். ஆகவே இத்தனை சூழல்களிலும் கடந்து இன்றைய தினம் ஒரு மகத்தான நிகழ்வாக இன்றைய தினம் இது நடக்கப் போகிறது. ஆகவே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஓஆர்பி எனர்ஜி நிறுவனத்தினுடைய சார்பிலே வருகை தந்திருக்கின்ற திரு பாலா அவர்களுக்கு எங்களுடைய செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி சிறப்பு சேர்ப்பார்கள். First of all, thanks to Cosima for giving us such a wonderful platform to explain about rooftop system. ஸோ தமிழ் எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, தமிழ்லேயே போயிடலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா we are a company called ORB எனர்ஜின்னு சொல்லிட்டு 18 வருஷமாக இருக்கும் இந்த ஃபீல்டில். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 10 ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணுறோம். 350 மெகாவாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபண்டட் பை ஷெல் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ மற்ற சோலாருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து சோலார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போடுங்க, உங்கள் ஃபேக்ட்ரிக்கு போடுங்க, இல்லை மால் கமர்ஷியல் பிளேஸுக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே சோலார் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவையா அப்படின்றத நம்ம பல பேர் யோசிச்சிருக்கோம். அப்படி தேவைன்னா அது நம்மளுக்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆகுதுன்றதையும் யோசிச்சிருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனரோ இல்லை பிஸ்னஸ் நடத்துகிறவருக்கோ பேசிக்கான ஒரு அஜெண்டா என்னென்னா, ஆண்டுக்காண்டு என்னோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகணுன்றது தான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு ஓனரோட குறிக்கோளாக இருக்கும். ஸோ இது பிஸ்னஸ் ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? இப்போ நம்மளோட டேர்ன் ஓவர் வந்து 20 கோடி இந்த வருஷம்னா அடுத்த வருஷமும் 20 கோடி இருக்கலாம், இல்லை 15 கோடி இருக்கலாம். பட் ப்ராஃபிட்டுன்ற அந்த 10%ன்ற இந்த வருஷம் 10% தான், அடுத்த வருஷம் 12, 15, 20ன்னு அதை எப்படி கூட்டலாம்? ஸோ ஒரு வழி, அதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி கூட்டலாம்னா, நம்ம வாங்குகிற ரா மெட்டீரியல், நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை வந்து நம்மளோட காம்படிட்டரை விட கொஞ்சம் கம்மியாக வாங்குகிறோன்னா அதை நம்ம உற்பத்தி பண்ணி வெளியில் சப்ளை பண்ணும்போது அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ஏற வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே என்னென்னா, இது காம்படிட்டிவ் வேர்ல்டு, எல்லாருக்கும் என்ன ப்ரைஸ் ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அதே ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே கிடைக்குது. அதில் எந்த விதமான பெரிய டிஃப்ரென்சஸுமே கிடையாது. சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தா மேன் பவர். சரி, ஓகே, நம்ம ஹையர் பண்ணுற மேன் பவர் லேபரை வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி நம்ம வேலை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு லேபர்னால் ஒரு நாளைக்கு என்னன்றது நிர்ணயம் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்கில்டு லேபர்னால் என்ன சம்பளம் கொடுக்கணும், ஒரு அன்ஸ்கில்டு லேபர்னால் என்ன சம்பளம் கொடுக்கணுன்றது நிர்ணயம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம கூப்பிட்டோம் யாரும் வேலைக்கும் வர மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ மூணாவது ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சோலார் ரூஃப்டாப். ஸோ ஒரு யூனிட்டுக்கு இன்றைக்கி வந்து எல்டிசிடியாக இருக்கட்டும் இல்லை ஹெச்டியாக இருக்கட்டும் தோராயமாக வந்து ஒரு 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து நம்ம ஈவிலேருந்து நம்மளுக்கு வர ரேட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு 30 காசு வந்து போன ஜூலைலேருந்து வந்து கவர்மெண்ட்டும் ஏற்றிடுறாங்க.
ஸோ இது ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் தான் இருக்குது ஒரு யூனிட்டில். ஸோ நம்ம ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறப்போ ரன் பண்ணலையோ அதுக்கு உண்டான டிமாண்ட் சார்ஜஸ் எப்படி பே பண்ணுறோமோ ரன் பண்ணும்போது என்ன யூனிட் இருக்கோ அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாதது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தா சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம். இந்த சோலார் ரூஃப்டாப் போடுற மூலிமா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு யூனிட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்குறீங்களா இருந்தால் இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 25 வருஷத்துக்கு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 ரூபாய் 20 காசுலேருந்து 3 ரூபாய் 60 காசு தான் ஆக போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 30 காசு வருஷம் ஏற்றினாலும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் உற்பத்தி காசுன்னு பார்த்தா சோலார் வந்து 3 ரூபாய் 20லேருந்து 3 ரூபாய் 50 காசில் ஃபிக்ஸ் ஆகிட போகுது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட காம்படிட்டர் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபாய் பே பண்ணுற இடத்துல நீங்கள் 3 ரூபாய் 50 காசு தான் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டைரெக்டாக அங்கேயே வந்து ஒரு 5 ரூபாய் சேவிங் இருக்குது. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் சேவிங்னா நீங்கள் ஒரு லட்சம் யூனிட் ஒரு மாதத்துக்கு கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா சேவிங். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி உங்களோட ப்ராஃபிட் வந்து உங்கள் காம்படிட்டரை விட கண்டிப்பாக ஒரு 2 to 5% அதிகமாக இருக்கும். ஸோ சோலார் வந்து ப்ரிஃபரபிளி வெரி குட் ஆப்ஷன் இஃப் யூ திங்க் என்னோட டேர்ன் ஓவர் ஃபிக்ஸ்டுப்பா, ஆனால் என்னோடய ப்ராஃபிட்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டிஸ்காம் விட, அதாவது இபியை விட உங்களுக்கு சோலார் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் அ கம்பெனி ஓனர் உங்களோட பாட்டம் லைனை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணணும்னா 3 ஆப்ஷனில் சிறந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சோலாராக இருக்கும். ஓகே, ஸோ சோலார்னு போகும்போது நம்ம என்ன சிஸ்டம் கொடுக்குறோம், அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ நம்ம கொடுக்குற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக். சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக்னா என்னென்னா சூரிய வெளிச்சம் லைட்டிலேருந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது தான் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக். ஸோ இந்த சிஸ்டமை தான் வந்து நம்ம ரூஃப்டாப்பில் போட்டுட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து சோலார் மாடியூல் வரும். அந்த சோலார் மாடியூலை நாங்களே டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து வந்து டிசி கரண்ட்டை அதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது ஏசி கரண்ட்டு. அதுலேருந்து நெக்ஸ்ட்டு டைரெக்டாக உங்களோட இபி சைடில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற இன்வெர்ட்டர் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிரிட் இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ரியல் டைமில் உங்களோட ஃபேக்ட்ரியில் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். சோலார்லேருந்து என்ன ரிக்குவயர்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சோலார் யூனிட்டை உள்ளே தள்ளிட்டு மிச்சம் வந்து இபிலேருந்து டிபெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6லேருந்து 6-10 உங்களுக்கு 100 யூனிட் தேவை. சோலார் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, 100 யூனிட் இபிலேருந்து வாங்குவோம். இப்போ சோலார் இருக்குன்னா அந்த இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு 50 யூனிட் வருதுன்னா அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணணும், முதல்ல அந்த 50 யூனிட்டை உள்ளே தள்ளிட்டு பேலன்ஸ் வந்து மிச்சம் 50 யூனிட்டை வந்து கிரிட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ சோலார் ரூஃப்டாப் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களோட கிரிட் டிபெண்டன்சி வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து 100 யூனிட் பே பண்ணுற இடத்துல இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 50 யூனிட் பே பண்ணால் போதும். இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு நம்ம ரூஃப்டாப் சோலார் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஹெச்டி கன்சியூமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இபி பில்லில் வந்து C1, C2, C4, C5ன்னு 4 ஸ்லாட் இருக்கும். C1 and C4 வந்து உங்களோட டே டைம் ஸ்லாட், காலையில் 6லேருந்து 10 C1, 10லேருந்து 6 வந்து உங்களுக்கு C4. ஸோ இந்த ஸ்லாட்டை ஏன் சொல்கிறோன்னா நம்மளோட சோலாரோட ஜென்ரேஷனும் இந்த ஸ்லாட்டை வந்து சரிபாதி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். அதுக்காக உங்களுக்கு C1 என்ன C4 என்னன்றதை போட்டிருக்கோம். ஸோ இப்போது பொதுவாகவே வந்து உங்களோட சோலார் கெப்பாசிட்டி வந்து உங்களோட இன்வெர்டர் கெப்பாசிட்டிலேருந்து ஒரு 25லேருந்து 30% நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த இன்வெர்டர் கெப்பாசிட்டின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இது ஏன் இன்வெர்டர் கெப்பாசிட்டினா இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட் பாலிசி என்னென்னா நீங்கள் என்ன சாங்ஷன் லோட் வாங்கியிருக்கீங்களோ 90% வந்து நீங்கள் சோலாருக்கு போகலாம். அதாவது 90% ஆஃப் இன்வெர்டர் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் சோலாருக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எல்டிசிடி 100 kV வச்சுருக்கீங்கன்னா 90 கிலோவாட் இன்வெர்ட்டர் வரைக்கும் போகலாம். 125 கிலோவாட் இன்வெர்ட்டர் வரைக்கும் பேனல் வரைக்கும் டிசி சைடில் போகலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கரண்ட்டாக இருக்க தமிழ்நாடு பாலிசி. ஏன் ரூஃப்டாப் சோலார் போகலாம், இன்னொரு நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ரூஃபில் போடுறீங்க, ஜென்ரேட் ஆகிற ஒரு யூனிட்டுக்கும் ₹1.04 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ரீசெண்டாக ஒரு 4 months முன்னாடி வந்து ஹைகோர்ட் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதம் மட்டும் திரும்பி ஸ்டே வாங்கிட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சரி ரூஃப்டாப் போடலாமா,
இல்லை நான் வந்து கிரவுண்டில் போடலாமா, ஏன்னா நான் ரூஃப் டாப்பில் போட்டால் வந்து எனக்கு வந்து ஒரு என்னோடய ஈபி வந்து ஒரு 20% தான் மீட் ஆகுது. நான் வந்து இதை கிரவுண்டில் போட்டு நான் வீல் பண்ணிக்கிட்டா எனக்கு வந்து ஈபி வந்து ஒரு 80% வந்து சேவ் ஆகும், அது ஒரு நல்ல ஆப்ஷனா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரவுண்டில் போட்டு உங்கள் ஃபேக்ட்ரியில் வீல் பண்ணும்போது அது பேர் வந்து ஓப்பன் ஆக்சஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் ஆக்சஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி 70 காசுலேருந்து ₹1.80 வரைக்கும் வேரி ஆகுது. வேறு நீங்கள் ரூஃபில் போடும்போது உங்களுக்கு ₹1 கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக என்ன ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ரூஃப் வந்து ஒரு GA ஷீட்டோ இல்லை RCC பில்டிங்காக இருந்தால் ரூஃப் டாப் சிஸ்டம் போட்டு அதை பெனிஃபிட் எடுத்துகிட்டு மிச்சம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கிரவுண்ட் மவுண்ட் சிஸ்டம் போகலாம். வித் ரெஸ்பெக்ட் டு பாலிசி பார்த்தீங்கன்னா இது மெஜாரிட்டி ஃபார் HT கன்சியூமர், ஏன்னா ஓப்பன் ஆக்சஸ் வந்து HT கன்சியூமருக்கு தேவைப்படும். ஸோ ஆஸ் பர் பாலிசி நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் மார்னிங் ஹவர்ஸ் நைட் ஹவரும் கன்சியூம் பண்ணிக்கலான்றது கரண்ட் பாலிசி. ஸோ கோயிங் அஹெட் வந்து கவர்மெண்ட் வந்து பாலிசி சேஞ்ச் ஆக போகுது. என்ன பாலிசினா டீவியேஷன் செட்டில்மெண்ட் மெக்கானிசம்னு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பாலிசி மூலிமா என்ன ஆக போகுதுன்னா நீங்கள் எந்த டைமில் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களோ அதே டைமில் தான் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா டிப்பிக்கலி உங்களோட ரூஃப் டாப் டைமிங் என்ன ஜென்ரேட் ஆகும் அதுதான் வந்து உங்களோட ஓப்பன் ஆக்சஸ் டைமும் இருக்க போகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் போகும்போது நைட் ஹவரில் வந்து உங்களுக்கு கன்சம்ஷன் வந்து நீங்கள் ஆஃப்செட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வெறும் டே டைம் மட்டும் தான் பண்ண முடியும், ஏன்னா சோலார் வந்து டே டைம் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் அப்படியும் பார்க்கும்போது ரூஃப் டாப் சிஸ்டம் வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் ஐடியல் சொல்யூஷன். ஸோ இப்போ நான் கம்மிங் பேக் டு அவர் கம்பெனி. ஓகே, ஸோ நாங்கள் வந்து 2006 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலி இட் இஸ் அ company where we are the manufacturers, we are the installers, we are the service provider, we are the loan provider also. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 8000 வெண்டாருங்க இருக்காங்க. அதாவது நீங்கள் சோலார் ரூஃப் டாப் வேணும்னு சொன்னால் உங்களோட கேட்டில் வந்துட்டு சார் நம்ம சோலார் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பட் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எப்படி வேறுபடுறோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ட்லி வி ஆர் த மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் போகிறதுல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் ப்ராஜெக்டில் வந்து 60% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து மாடியூலுக்கு போகுது. ஸோ ஒரு மாடியூல் மேனுஃபேக்சரரே டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக 10 years மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி, 25 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டியோடு கொடுத்துட்றோம். இப்போ வெளியிலேருந்து வர இன்டகிரேட்டரும் அதே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இன்கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், அவர் வந்து இன்டகிரேட்டர் வந்து என்ன சொல்லுவார், சார் நான் வாரண்டி வாங்கி தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கேன், பட் மேனுஃபேக்சரர் வந்து தரமாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே சொல்லிட்டு போவார். பட் நம்மளோட வரும்போது என்ன ஆப்ஷன்னா நம்ம தான் டைரக்ட் மேனுஃபேக்சரர், நம்ம தான் டைரெக்டாக இன்ஸ்டாலர். ஸோ there will be a continuous bonding of 25 years between the consumer and the company. ஸோ டைரெக்டாக மேனுஃபேக்சரோட போகும்போது இது உங்களுக்கு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா we are the B2B பிளேயர், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் மாடியூலில், மற்ற பில் ஆஃப் மெட்டீரியல், இன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் கேபிள்ஸ் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறோம், டேரெக்டாக உங்கள் சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது தேர்ட் பார்ட்டியோ இல்லை ஒரு சேனல் பார்ட்னரோ இல்லை ஒரு அசோசியேஷனோ யாரும் கிடையாது. நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் உங்களோட கான்செப்ட் டு கமிஷன் சொல்லுவோம். அதாவது என்ன கான்செப்ட், என்ன ரிக்குவயர்மெண்ட், உங்களோட C1 C4 என்ன ரிக்குவயர்மெண்ட், உங்களோட கன்சம்ஷன் பார்க்குறோம், உங்களோட ரூஃபோட ஃபீசிபிலிட்டி பார்க்குறோம், உங்கள்கிட்ட வரும், சார் இந்த அளவு நீங்கள் கெப்பாசிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு சேவிங் இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்கிறோம். அதே மாதிரி ஒன்ஸ் ஆர்டர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோவாட் இன்றைக்கி ஒரு 36 லட்சம் ப்ளஸ் GST ஆகுதுன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குக்கு போகணும். பேங்க்கில் போனால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எக்ஸிஸ்டிங் பேங்கராக இருந்தால் உங்களுக்கு உங்கள் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு டாப் அப் லோன் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு 20% கொலாட்ரல் கொடுங்க சார், இல்லை ஒரு 25% டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் சார்ன்னுவாங்க. அப்போ நம்ம அந்த 25%ன்றது ஒரு 35 லட்சத்து 10 லட்சம்ன்றது வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே என்ன ஒரு ஆப்ஷன்னா நம்மக்கிட்ட வந்து 0% டவுன் பேமெண்ட் மாடல் இருக்குது. இப்போ 36 லட்சம் ப்ளஸ் GSTனா ஒரு 40 லட்சம் வருதுன்னா என்டையர் சிஸ்டமை வந்து நம்ம 48 EMI இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மாதம் நீங்கள் EBயில் என்ன சேவ் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே EMI-யாக பே பண்ணிவிட்டு போயிடலாம். அது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்தியாவிலே வந்து இன்ஹவுஸ் கிரெடிட் ஃபைனான்ஸ் வந்து நம்ம மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம
ஸோ இது வரைக்கும் ஒரு 350 மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், 10 ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கடன் மட்டும் 300 கோடி கொடுத்துருக்கோம். இதில் இது வரைக்கும் ஒரு என்பிஏ கேஸ், நான் பர்ஃபார்மிங் அசெட் ஒரு கேஸ் கூட கிடையாது. எல்லாமே வந்து கொடுத்த கடனுக்கு கரெக்டாக அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க 48 மாதத்துல அவங்களோட கடன் அடைச்சிடுவாங்க. மிச்சம் 21 வருஷம் வந்து ஃப்ரீ பவர். அதாவது லைஃப் ஆஃப் த சிஸ்டம் பார்த்திங்கன்னா 25 வருஷம், 24 வருஷம் இதோட பேபேக் பீரியடு. பேபேக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இட்ஸ் கோயிங் டு பி அ ஃப்ரீ பவர். நெக்ஸ்ட். ஸோ இது நம்மளோட லேட்டஸ்ட் ரேங்கிங். டாப் லாஸ்ட் 8 இயர்ஸாக we are in the top 5. லாஸ்ட் இயர் வந்து we have been ranked among 3rd. ஸோ இத்தனை இன்ஸ்டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 15 to 20 இன்ஸ்டாலர்ஸ் இருக்காங்க. இந்த 20 இன்ஸ்டாலர்ஸில் வந்து நம்ம வந்து 3rd ரேங்க்கில் இருக்கோம். நெக்ஸ்ட். ஸோ நம்மளோட ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சொல்யூஷன் கொடுக்குறோம், அதே மாதிரி கிரவுண்ட் மவுண்ட் சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 2000+ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவலன் டு 320 மெகாவாட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன். ஸோ நான் மேனுஃபேக்சரிங் சென்டர்னு சொன்னல. ஸோ இது வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து யஷ்வந்த்பூர் பெங்களூரில் இருக்குது. எல்லா மாடியூலுமே இட் இஸ் IEC, BIS, IOS சர்டிஃபைடு மாடியூல்ஸ். அண்ட் இந்த ஃபேக்ட்ரியோட வீடியோ வில் பி பிளேயிங் ஃபார் யூ. ஸோ எங்களோட ஃபேக்ட்ரிலேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டாப்கான். இதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு மாடியூல் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ இதை பேஸ் பண்ணி வி ஆர் இன்ஸ்டாலிங் த சிஸ்டம். ஸோ இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 22.55% எஃபிஷியன்சி. அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே BIS, IEC சர்டிஃபிகேஷன். இது பைஃபேஷியல் மாடியூல் சொல்லுவோம். பைஃபேஷியல்னால் டாப்லேயும் உங்களுக்கு 100% ஜென்ரேஷன் இருக்கும், பேக் சைட்லேயும் வந்து ஒரு 5 to 15% ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ பேக் சைடில் எப்படி ஜென்ரேஷன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா there is a term called albedo effect. albedo effectனா சூரிய வெளிச்சம் தரையில் படும்போது அந்த தரை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து இந்த பேக் சைடில் படும்போது உங்களுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் ஆகும். ஸோ இந்த மாடல் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாடல் பைஃபேஷியல், அது வந்து கொடுத்துருவோம். என்ன நேயர்களே பார்த்தீங்களா? இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். காத்திருங்கள். அவசியமாக இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் போயுமாற வாழுங்கள்னு கேட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு TTCP அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.